ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு. இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஏபி சபை தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய தீர்க்கதரிசி ஆண்டவரே என்னை எங்களுக்காக கொடுத்திருக்கிற ராஜா. ஆண்டவரே, இவர் மூலமாக ஆண்டவரே திருவசனத்தை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அதை கேட்கும்படியாகவும் மண்டையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ ராஜா ஆண்டவரே அதையெல்லாம் கர்த்தர் தாமே எங்களுக்கு செய்து முடிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு போக உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல.
அனைவரும் வாசிக்க வேண்டிய சங்கீதம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வரை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்துடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையை காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருக்கி அவர்கள் தேவைகள் செய்கைகள் எல்லாம் கவனிக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உம் கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். இந்த சங்கீதம் கொடுத்ததாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நல்ல கால வேளையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை அவருக்கு நாம் செலவிடும்படியாக வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனையோ நேரங்களை நம்முடைய வாழ்க்கையில செலவிடுகிறோம். அதெல்லாம் நமக்கு, நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்திற்கு. ஆனா இந்த கொஞ்ச நேரத்தை நாம் யாருக்கு கொடுக்கிறோம்னு சொன்னா, சர்வ வல்லமை படைத்த தெய்வத்திற்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது, ஒரு நாளும் பலவீனம் அடையக்கூடாது, ஒரு நாளும் மனமடைவு விடக்கூடாது. ஏன் தெரியுமா? சத்ரு அதை தான் செய்யணும்னு நினைப்பான் நம்ம வாழ்க்கையில. சத்ரு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்மளை எப்படியாச்சும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நமக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார், பலத்தின் ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார், பராக்கிரமத்தின் ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சகலவற்றையும் செய்து முடிக்கிற அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தேவன் நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய துதியை சொல்லி வர கடவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அவருடைய துதியை சொல்லணுங்க. அவருடைய நாமத்தை நாம் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அவர் நாமம் மாத்திரமே உயர்ந்ததா இருக்கிறது. எத்தனை பேர் ஆம் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமம் மாத்திரமே உயர்ந்தது. இந்த உலகத்தில் வேற எந்த நாமங்களும் உயர்த்தப்படவில்லை. இயேசு என்ற ஒரே நாமம் மாத்திரமே உயர்ந்ததா இருக்கிறது. ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நான் நம்பி வந்திருக்கிறேன் அப்பா. இந்த காலவேளையில எத்தனை பேர் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீங்க? இந்த மாசம் முழுவதும் நான் உம்மை நம்ப போகிறேன், இந்த வருஷம் முழுவதும் நான் உம்மை நம்ப போகிறேன், என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. சொல்லுங்க, நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. சொல்லி பாடுங்க, நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. மறுபடியும் சொல்லுங்க, நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். மறுபடியும் சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு மகிமை தருகின்றோ, உம்மில் தான்
மகிழ்ச்சி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து சொல்லுங்க. ஹalleluya. தாழ்மையில் அடிமை தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சபை சொல்வதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வலியோரை அகற்றினே, தாழ்ந்தோரை உயர்த்தினே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வலியோரை அகற்றினே, தாழ்ந்தோரை உயர்த்தினே. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினே. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினே. சென்று ஹalleluya, அப்படியே கரங்களை அசைத்து பாடுங்க. ஹalleluya, சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya. இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசும்படி தந்த வசனம் The given word from God for our உபாகமத்தின் consideration. புஸ்தகம் 28 அதிகாரம். Deuteronomy chapter 28 அதில் 11வது வசனங்களை வாசிப்போமாக. verses 11 11. ஆ. உனக்கு கொடுப்பேன் என்று உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியையும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியிலும் உன் நிலத்தின் கனியையும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி Say hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள்.
இன்று இன்று கர்த்தர் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நீ எந்த தொழிலை செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, நீ வண்டி ஓட்டினாலும் சரி, கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணார். When Moses led the people of Israel, என்ன வாக்கு பண்ணார்? What is the promise he நீங்கள் பரிபூரண நன்மை உண்டாகும்படி நான் கட்டளையிடுவேன் என்றார். I will command abundant prosperity in your life. நன்மை என்கிறது ஏதோ கொஞ்சம் கொடுத்துவிட்டு நிறுத்திக் கொள்ளுகிறதல்ல. Prosperity means it is not a little blessing. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிபூரண நன்மை பெற்ற சில மனிதருடைய வாழ்க்கை வரலாறை சற்று கவனித்து பாருங்கள். We are going to see some men's life. அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் இந்த பரிபூரணங்கள் இல்லை? Why this பூரணமே இல்லை, அப்புறம் எங்கிருந்து பரிபூரணம் வரும்? No prosperity, no accomplishment. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணார், நான் பரிபூரண நன்மையை கட்டளையிடுவேன் என்றார். I will make you abundant in prosperity. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்திலிருந்து வருகிற நன்மை பரிபூரணமாய் வருமா? His goodness always abundant. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. Every good benefits and abundant gifts comes from the Lord. சங்கீதம் 85:12 சொல்லுகிறது, Psalm 85:12, அவர் நன்மையானதை மட்டுமே தருவார். He is a God giving good benefits. ரோமர் 8:28 சொல்லுகிறது, Romans 8:28, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சகலமும் நன்மைக்கே நடக்குமா? According to his plan, those who call by the name of the Lord, everything together is good. சங்கீதம் 103:5 ஆண்டவர் சொன்னார், உன் வாயை நன்மையால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி I will இருக்கிறார். satisfy your mouth with goodness. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, When 2000 ago Jesus came, அவர் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எடுத்துட்டு போக வரவில்லை. He is not a God to show blessings. அவர் நன்மை செய்கிறவராக தான் வந்தார். He came down to பரிபூர்ணமான நன்மையை கொடுப்பதற்கு வந்தார். give abundant prosperity. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:38 சொல்லுகின்றன. Acts 10:38, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34 சொல்லுகின்றன, Psalm 34, கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி. there is no lack in the life those who ஆனால் seek the ஆண்டவர் Lord. இந்த இடத்தில் நமக்கு வாக்கு என்ன கொடுக்கிறார்? Here what the promise நான் Lord gave, பரிபூர்ணமான நன்மை கொடுப்பேன் என்றார். I will make you abundant in prosperity. உலகம் எங்கிலும் பஞ்சங்கள் பெருகின பொழுது When famine sweep up the தேவன் earth, ஒரு தரிசனத்தை பார்வோன் அரசனுக்கு கொடுத்தார். Pharaoh attained a vision. அவன் விக்கிரங்களை ஆராதித்த ஒரு மனிதன், He was a Gentile, பிசாசுகளை வணங்கும் ஒரு மனிதன். worshipping the idols, ஆனால் அவனுக்கு அவர் தரிசனம் கொடுத்தார். and he gave the anointing. அந்த தரிசனத்துக்கு விளக்கம் அவனுக்கு He தெரியவில்லை. did not know the meaning. நடந்தது என்ன? What happened? அவன் தன்னுடைய மந்திரிமார்கள் சாஸ்திரிகளை வரவழைத்தான். He invited all the ministers, அதற்குரிய விளக்கத்தை கேட்டான். asking that அந்த விளக்கம் எதுவும் interpretation அவனுக்கு ஓவவே இல்லை. is not suit for அந்த them. இடத்தில் ஒரு மனிதன் இருந்தான். There was a man, தீமை செய்ய மனிதராய் தூக்கி போட்டு குழியில் இருந்தவன் நன்மையாய் மாற்ற பண்ணின தேவன் அவர். the Lord did all things together good in the life of Joseph. தன் சகோதரனை பார்த்தவன் சொன்னான், He said to his brother, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், you delight to do வெகு evil, ஜனங்களை உயிரோடு காக்க அதை நன்மையாய் மாற்றினார் என்றார். to preserve many, the Lord made it everything good. ஆதியாகமம் 50:20 சொல்லுகின்றன, Genesis 50:20, அந்த இடத்தில் யோசேப்பு என்னும் நன்மைக்குரிய ஒரு மனிதன் இருந்தார். there was a man named called Joseph, யோசேப்பை கொண்டு போய் பார்வோனுக்கு முன் நிறுத்தினார்கள். and they brought him into அப்போது Pharaoh. அவன் தரிசனத்தை சொன்னான், He revealed them 7 வருஷம் பரிபூர்ணம் உண்டாயிருக்கும் என்றார். 7 years abundant prosperity, நன்மையான நாட்கள் 7 வருஷம் என்று சொன்னார். 7 years of goodness. அந்த 7 வருஷத்தின் பரிபூரணத்தை பற்றி அவன் விளக்கி He சொன்னான். revealed about the abundant prosperity இவ்விதமாய் of 7 தேசம் years. இருக்கும், The nation will be இவ்விதமாய் there. நாடுகள் இருக்கும், Countries will be there. எல்லா மனுஷனிடத்திலும் இதை செய்யுங்கள் என்று சொன்னார். I will do உலகம் unto the எங்கிலும் earth. பஞ்சம் உண்டானது, The world experience. எல்லா இடத்திலும் பஞ்சம் உண்டானது. The world experience. நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு இருந்த இடத்தில் கூட பஞ்சம் உண்டானது. Even the place which Abraham, அவர்கள் கூட பஞ்சத்தில் அடிபட்டு போனார்கள். they also அப்பொழுது slipped தேவனுடைய down. வார்த்தை வருகிறது, The word of God எகிப்திலே தானியம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டான். They heard the grain in அங்கே Egypt. போனால் நாம் பஞ்சம் பிழைக்கலாம் என்று அறிந்து So கொண்டான். decide to go to get. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் வந்தது. That's the word of God. ஆனால் நடந்தது என்ன? What happened? அந்த பரிபூரணத்தை பற்றி அங்கே யோசேப்பு வைத்திருந்தார். Joseph said about this abundance. சகல பரிபூரணமும். All blessings. பார்வோன் அரசன் சொன்னான், King said, உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் கையை நீட்டக்கூடாது, காலை நீட்டக்கூடாது என்ன? without your permission, no one can
shake their legs. ஒரு ஆள் நீட்ட கூடாதியா. No one can நீ shake. சொன்னாதான் உட்கார்ன்னு சொன்னா நடக்கணும். Without your permission, no one can அவ்வளவு do. பெரிய பரிபூரணத்தை அவனிடத்தில் கொடுத்திருந்தான். He gave a rights and authority. அந்த பரிபூரணத்தை பற்றி அவன் சொன்னான். He revealed about that. ஆதியாக 41 அதிகாரம் Genesis 41. 29 31 வசனங்களை வாசித்து பாருங்கள். 29 verse. ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் Genesis 41. 34 வசனங்களை வாசித்து பாருங்கள். 34. ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் Genesis 41. 47 வசனங்களை வாசித்து பாருங்கள். 47. ஆதியாகமத்தின் புத்தகம் 41 அதிகாரம் 41. 53 வசனங்களை வாசித்து பாருங்கள். 53. அவன் சொன்ன சகல பரிபூரணத்தையும் அங்கே காண முடிகிறது. You can see the abandoned prosperity. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What is the word of God தேவனை saying? தேடுகிற எந்த மனிதனுக்கும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரிபூரணம். He who seek God will get abundant prosperity from God. 100 மடங்கு என்றால் 100 மடங்கு தான். 100-fold mean 100-fold. அதுல 25 குறைச்சிட்டு கொடுக்க மாட்டாரு. He never அப்படின்னா give அர்த்தம் any என்ன? short. Meaning, அங்கே குறையதற்கு அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு காரியம் இடத்தில் இருக்கிறது. shortage comes, we are doing some error in somewhere else. ஐயோ நான் கடந்த வாரம் நல்லா இருந்தேன், இந்த வாரம் நல்லாவே இல்லையே. Oh, last week I'm good, now I'm காரணம் என்ன? Reason. ஏன் பரிபூரணங்கள் குறைந்தன? Why shortage of abundance? வசனம் சொல்லுகிறது, Bible says, என் கற்பனை என் கட்டளை கைக்கொள்ளுகிறவன் பரிபூரணப்படுவான். he who obey my commandments and precepts will attain abundant in blessings. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God saying? தம் மண்டை வந்த ஒருவனை அவர் புறம்பே He தள்ளுகிறதில்லை. never ever reject anybody. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஆசீர்வாதம் என்பது என்ன? What is the meaning of ஒரு blessing? மனுஷனுடைய அழகிலே தெரியும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா என்று You சொல்லி. can see through their countenance. பரிபூரணம் என்பது என்ன? What is the meaning of abundance? இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் We should not put on the glory of this இந்த world. உலகத்துக்குரிய வேஷம் நமக்கு வேண்டவே We வேண்டாமா? don't want the glory of this அப்படி world. தெரியாமல் If இருப்பீர்களானால் you not do, அவருடைய நன்மையான பிரியமான பரிபூரணம் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படுமா? the abandon of God will fall upon you. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அந்த பரிபூரணத்தை நீ பெற்றுட்டனா If you attain the நீ எப்படி இருப்ப prosperity of தெரியுமா? God, how are you going to be? மறுரூபமாய் இருப்பாய். You can experience மறு உருவம். transformation. நீ மறுரூபமாய் இருப்பாய். You will be உன்னை transformed. பார்க்கும்போது சொல்ல என்ன அந்த ஆள் அவ்வளவு அழகா இருக்கிறான். Why such a beautiful? உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. We should not put on the glory of the world. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. Do not put the glory of the world. அப்பொழுதுதான் அவருடைய நன்மையின் பிரியமும் பரிபூரணத்தை நீ அடைந்து மறுரூபமாக்கப்படுவாய். Then you can attain the abundant prosperity of God and you can experience transformation. உன்னுடைய மறுரூபத்தை கண்டவர் சொல்லணும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் பரிபூரணத்துக்கு And the Lord சொந்தக்காரர்கள். will say about you, you are abundant, blessed. ரோமர் vessel. நிருபம் 12 அதிகாரம் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். Romans chapter 12 verses 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. மனசுல கையை சொல்லுங்க, என் மனதும் புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. நேத்து வரை இருந்த உனக்கு மனசு வேண்டாம். You don't want previous. இந்த வசனத்தை கேட்கும்போது ஆண்டவரே என் மனசு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் மனசு புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. Lord, renew my heart. ஆண்டவரே நான் இனி கடினப்பட மாட்டேன். I will not be hardened. இப்ப இயேசு நாமத்தில் சொல்றேன், In the name of the நீங்கள் Lord. கடினப்படுவீர்களானால் If you harden, நான் அதற்கு பொறுப்பல்ல. I'm not responsible for நான் that. அதற்கு பொறுப்பல்ல. I'm not responsible for நீதிமான் that. தயவாய் கொட்டினாலும் Whatever the கடிந்து righteous கொண்டாலும் discipline, நான் என் தலையை அல்ல தட்டதில்லை. I never give up அவை the என் counsel. சிரசுக்கு அபிஷேக தைலமாய் It is anointed இருக்கிறது. oil for my head. எண்ணெயாய் வழிந்து ஓடுகிறது. It's like an anointed oil. அது என் தாடி வழியாய் வளரட்டும். It will flow என் throughout முகத்தின் the வழியா body. கால் வழியா இறங்கட்டும். It will flow அதுதான் through the ஆசீர்வாதம். body. That is the blessing என் of அருமையான God. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? You know what is the word of உங்களுடைய God says? பரிபூரணத்தை பார்க்கும்போது நீங்கள் மறுரூபமாய் இருப்பீர்கள். When you get into this experience, you உங்களுடைய will be முகமே transformed. வித்தியாசமாய் Your காணப்படும். face will be ஒரு beautiful. தனி அழகு நிறைந்த அலங்காரத்தோடு இருக்கும். You will be a decorated கர்த்தரால் one. ஆசீர்வதிக்கப்பட்ட முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். The face of the blessed அதனால தான் will ஆண்டவர் சொன்னார், expose the உங்கள் blessings of தகப்பனாகிய God. ஆபிரகாமை பாருங்கள் என்று சொன்னார். Look at your father அவனை Abraham. ஆசீர்வதி போல உங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless நீங்கள் you ஒன்று according- செய்யுங்கள். Do one thing. அவனை நோக்கி பாருங்கள் என்றார். Look at Abraham. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அதுதான் பரிபூரணத்தின் That ஆசீர்வாதம். is the blessings of abundance. பரிபூரணம் என்பது என்ன? What is the meaning of என் abundance? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. எப்படி ஒரு மனிதனுக்கு அந்த பரிபூரணம் வருகின்றன? How we attain this abundance? நீதிமொழிகள் புத்தகம் 28:20 வாசித்து பாருங்கள். Proverbs 28 verses உண்மை உள்ள 20. மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவானா? A faithful shall bless. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு.
ஹalleluya Hallelujah. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். Just attain abundant in blessing. ஐஸ்வரியனாக பணக்காரனாக விரும்புகிறவன் நிச்சயமாக தண்டிக்கப்படுவான். Try to be rich will be. அவன் ஆக்கினைக்கு தப்பவே They மாட்டான். will not escape from the தண்டனைக்கு wrath. தப்பவே மாட்டான். Escape from the wrath. ஆனால் உண்மை உள்ள மனுஷனோ, But just. உண்மை உள்ள மனுஷியோ, But just woman. உண்மை உள்ள ஆத்துமாவோ But just soul. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுமா. Will get abundant in blessings. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. பரிபூரணங்கள் அதுதான். Abundant blessing. பரிபூரணம் அதுதான். That is the meaning என் of அருமையான abundance. மகனை தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணத்தை The கொடுக்கின்றன. blessings of the Lord give abundance. ஒரு மனுஷன் தேவனுடைய வழியாய் வரும் பொழுது When you come to the way of the அது Lord, வனாந்தரமாய் இருந்தாலும் சரி, maybe wilderness, அது மலைகள் குன்றுகளாய் இருந்தாலும் சரி, maybe mountain, அவருடைய வழிகளாய் பின்பற்றி வரும் பொழுது when you follow the way of God, அவர்களுடைய தங்கத்துடைய தண்ணீரை கூட அவர் பரிபூர்ணமாய் சுரந்து வர பண்ணுவார். even they'll get abundant in water also. ஹalleluya. Hallelujah. தண்ணீரை கூட பரிபூர்ணமாய் கொடுப்பார். Even they'll experience abundant in water. எப்படி கொடுப்பாராம்? பரிபூர்ணம். தண்ணீரை கூட பரிபூர்ணமாய் சுரந்து வருமா? Abundantly they will get the water. கொஞ்சம் ஒன்றல்ல, It's a little. பரிபூர்ணமாய் சுரந்து வருமா? Abundantly will come. அவருடைய வழிகளில் வருகிற மனிதன் எவனோ, Come to the way of the Lord. அவர்கள் வழியில் வருகிற ஜனங்கள் பரிபூர்ணமாக தண்ணீரை பரிபூர்ணமாய் சுரந்து வரும்படி செய்தாரா? People, those who passing by his way will get the water abundantly. பரிபூர்ணமாய் சுரந்து வர செய்தார். Abundantly. சங்கீதங்களின் புத்தகம் 73:10 சொல்லுகின்றன. Psalm 73 verse என் அருமையான 10. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். Our God is such a great அவர் God. தம்முடைய ஜனங்கள் அவர் வழியாய் நடந்து வரும்போது அவர்களுடைய தாகத்திற்காக அவருடைய தவிப்பை பார்த்த தேவன் அவர்களுக்கு தண்ணீரை வனாந்தரத்தில் பரிபூர்ணமாய் சுரக்க பண்ணினார். When his people passing through his way, the Lord give abundant for the thirsty. அதுதான் ஆசீர்வாதம். That is the blessings of God. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் பரிபூர்ணமாய் இருக்கணும். We need all abundant blessings. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த வசனத்தை வாசிப்போமா? Shall we read? சங்கீதம் 73:10 Verses 10. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். கைகளை தட்டுங்க. Let's clap. ஹalleluya. Praise the Lord. Big clap. Let us clap. நீ அப்படியே குனிஞ்சு தண்ணியை பார்த்தா பரிபூர்ணம் சுரந்து When you வரும். draw water, you will get abundant. சுரந்து பரிபூர்ணமா வருமா? Waters of abundance. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பரிபூர்ணமா சுரந்து வந்துட்டா அந்த கடன் அடைஞ்சிரும். If abundantly comes, we will close our loans. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படியா? 100 மடங்கா. 100-fold blessings of God. எத்தனை மடங்கு? அந்த 100ல உண்மையா இருந்தா ஆண்டவர் அடுத்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? 1000 மடங்கு கொண்டு போவாரா. If you faithful, he will bring you up to 1000. இப்போது இருக்கிறதை பார்க்க நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் உபாவம் சொன்னார். நம்முடைய பாட்டி Our grandma, வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்புறவன் உலகத்தான். worldly man giving promise. என்ன வாக்கு கொடுத்து அனுப்புறான்? எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். அப்புறம் சத்துருவின் வாசல்களை சுதந்தரித்துக் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வாதம் முதலாவது அறிவிக்கப்பட்டது ரெபெக்காளுக்கு அல்ல, நம்முடைய தகப்பன் ஈசாக்குக்கு. This blessings announced first time. ஹalleluya. Hallelujah. எப்ப அறிவிக்கப்பட்டது தெரியுமா? கத்தி எடுத்து வெட்ட போறார் ஆபிரகாம். Abraham going to kill. ஆபிரகாம், Abraham, பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. don't put your hand upon உன் him. ஏகசுதன் நேசகுமாரன் நீ எனக்கு பலி கொடுக்க துணிந்த போது நீ கர்த்தருக்கு பயப்படுன்னு அறிந்திருக்கிறேன். I know that you are a godly man. ஆனாலும் உன்னுடைய மகன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரிப்பான் என்றார். Your son will possess the gates of your adversary. ஹalleluya. ஆதியாகமம் 22:17 சொல்லுகிறது. 17. அந்த ஆசீர்வாதம் தான் நம்ம ஆத்தாளுக்கு பளிச்சுதுங்கோ. It reached to Rebecca. இப்ப சொல்லுங்க, Tell me now. நம்ம எப்படி இருக்கணும்? How are we to? அதுதான் ஆண்டவர். That is the Lord. தலைமையில கை வச்சு இனிமே ஆசீர்வாதம் சுரந்துகிட்டே இருக்கணும். சுரந்து கொண்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் தாவீது சொன்னான். That's what ஜீவ மார்க்கத்தை எனக்கு காண்பித்தீர் என்றார். You show the way of life to me. உம்முடைய சமூகத்தின் பேரின்ப ஆசீர்வாதத்தால் நிறைத்தார் என்று சொன்னான். You fill me with the abundance of அந்த your வசனத்தை presence. வாசிப்போமா? சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனங்களை வாசிக்கலாம். நான் முடிக்க போகிறேன். 11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிபூர்ண ஆனந்தம். Abandoned rejoice. இங்க ஆரம்பிச்சு நீ பரலோகம் போறணும், உனக்கு பரிபூர்ணம் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சர்வ சாதாரண அல்ல. The blessings of the உன்னை அவர் Lord. ஆசீர்வதிக்கத்தான் வந்தார்.
He came to the world to bless you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let's clap. பக்கத்துல கை சொல்லுங்க. என் ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதம் ஜீவமார்க்கம். ஜீவமார்க்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஆசீர்வாதம் என்ன மகனே? ஜீவமார்க்கம். அவர் சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். பரிபூர்ண ஆனந்தம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்முடைய சமூகத்தில் பேரின்ப பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் பேரின்ப நித்திய பேரின்பமும் உண்டு. கை தட்டி. நித்திய பேரின்பம், பரலோகத்தினுடைய சந்தோஷம் இங்கே கிடைக்கும் அவனுக்கு. You can attain joy. இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். Take a decision. ஆண்டவரே, Lord, நீர் எனக்கு பரிபூரணமான நன்மையை தருவீர். you will give abundant blessings. நான் மறுரூபமாகுவேன். I will get transformation. இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். I will not put on the glory of this தேவனே, world. நீ ஆசீர்வதிக்க நீ வல்லமை Lord, you are உள்ளவர். mighty to bless me. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. வேதம் சொல்லுகிறது, I will say, அவருடைய பரிபூரணத்தினால் through his abundance, நாம் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோமா? we attain mercy among mercy. யாருடைய பரிபூரணத்தினால? Whose abundance? இயேசுப்பாவுடைய பரிபூரணத்தினால நமக்கு இன்னமேல் என்ன கிடைக்குதா? கிருபையின் மேல் கிருபை. The richness of Jesus bring down அதாவது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். blessings among blessings. அவருடைய கிருபையினால் Through his mercy, நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபை we பெறுகிறோம். attain mercy among mercy. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. Gospel according to John chapter 1 verses வாசிக்க நாம் கேட்போமா? verses 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கை தட்டு. Let us clap. ஹalleluya. Praise God. என்ன பெற்றோமா? கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கை சொல்லுங்க. கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. கொஞ்சோண்டு கிருபை இல்ல, கிருபையின் மேல் கிருபை. அப்படி இந்த கிருபை எடுக்க கிருபை வந்துனே இருக்கும், கிருபை வந்துகிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நாம் அவருடைய பரிபூரணத்தினால, For his fullness, அவருடைய பரிபூரணத்தினால his fullness, கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். we receive grace. இயேசு நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். In the name of ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு அழகான காஸ்பல் சொன்னார். So when he lived in the world, he said a beautiful gospel. என் மகனே, ரொம்ப அழகான சுவிசேஷம் சொன்னார். It's a beautiful gospel. திருடன் திருடவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நான் ஜீவனையும் உண்டாக்க அது பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்றார். ஏசாமி எதுக்கு வந்தாரு? What purpose Jesus has நீ came? நானும் பரிபூர்ணமா இருக்க. To live an abundant blessing. அதைத்தான் சொன்னார். That's what he said. நீ பிரவேசிக்கிற இடத்தில் Wherever மிருக you may go, ஜீவன்கள், your livestock, ஆடு மாடுகள், your livestock, உன்னுடைய பிள்ளைகள், your children, உன் குழந்தைகள், குட்டிகள், சட்டிகள், புட்டிகள், நீ கையிட்டு செய்யற எல்லா வேலையும் நன்மையினால் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன். all your blessings, your handworks should be blessed by God. அதுதானே ஆசீர்வாதம். That is the blessings of இப்ப God. சொல்லுங்களே, என் ஆண்டவர் பரிபூர்ணத்தின் God சொந்தக்காரர். is God of abundance. அவர்கிட்ட தான் பரிபூர்ணமே இருக்குது. The fullness is. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வசனங்களை வாசிப்போமா? கொலோசியர் 1:19. Chapter 1 verses 19, the Galatians. சகல பரிபூர்ணமும் சகல பரிபூர்ணம் அவருக்குள்ளே வாசமா இருக்கும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்குள்ள வாசமா இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள. கை தட்டி அப்பாவுக்கு. நீ கர்த்தருடைய மனுஷியானா அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணம் உனக்குத்தான். His abundance will be with you. சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கும். பொல்லாதவர்களாகிய நாமே நல்ல பிள்ளைகளுக்கு ஈவை கற்றுக் கொடுக்கும்போது நம்ம பரமபிதா பரிபூர்ணமாய் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 வசனங்களை வாசிப்போமா? Chapter 2 verses 9. கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம். கைகளை தட்டி. Let's clap. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. சரீரம் உள்ளவங்க கை வைத்து, எனக்கு சரீரம் இருக்குது. physically சரீர பிரகாரமா அவருக்குள்ள தான் இருக்குதா? ஆமென் சொல்லுங்களே. dwelling in நான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்க விரும்புறவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். If you want to be a flesh of Christ, அந்த வசனத்தை எடுத்து எழுதி நில்லு. take the promise and stand. இன்னைக்கு today பரிபூர்ணத்தோடு தான் நீ போகணும். You are going with the abundant blessings of God. உன் கடன் பரிபூர்ணமா அடைஞ்சிருச்சு. Loans will be closed. உன் பானை பரிபூர்ணமா நிரம்பிடுச்சு. Your vessels overflowed. உன் மாவு தொட்டி பரிபூர்ணமா நிரம்பிடுச்சு. Your basket has overflowed. உன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். Blessings overflowed. ஆனால் அவருடைய கற்பனையும் கட்டளையும் மீறக்கூடாது. Don't disobey the commandments of God. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை அப்படி கை வச்சு வாசிங்க. ஏனென்றால்
தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள். கையை உயர்த்துறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்னவா இருக்கிறாரா? தலைவர். சத்தமா சொல்லுங்க. பைபிளை கீழே வச்சுட்டு என் தலை அவர் தான் சொல்லு. எபிரேயர் புஸ்தகம் 2 கையை வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 17 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையை மாறாத ஒரு நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஒரு வாக்கு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இந்த கையை உயர்த்தி பார்க்கலாம். கையை வைத்து, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின் பரிபூர்ணத்தோடு நான் போகணும் ஆண்டவரே. என் தரித்திரம், சாபம், கோபம் எல்லாம் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே, என்னை விட்டு விலகட்டும் என்று கேளுங்கள். ஒரு சில நொடி நீங்கள் கைகளை உயர்த்தவரை பத்தி கேளுங்கள். கண்ணை மூடி கேளுங்கள். உங்களுடைய குறைகளை நாம் சொல்லுங்கள், உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள், உங்களுடைய ஜெபக்குறிப்பை சொல்லுங்கள், உங்களுடைய கண்ணீரை சொல்லுங்கள். எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு பரிபூரணங்கள். இந்த பரிபூரண தத்துவங்கள், அவர் உனக்கு தலையா இருந்தால் நீ பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றவள். அவர் உனக்கு தலையா இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த வாக்குகளின் ஆணைகள் உன்மேல் பலிக்கும்படியாக, கர்த்தரின் கரம் உன்னை தொடும்படியாக. இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே, தேவனாரின் நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா நீங்க ஆண்டவரே கொடுத்த ஒரு வார்த்தை கூட கீழே விழுந்து போகாது ராஜா. ஆண்டவரே ஒவ்வொன்றும் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக நீ கொடுத்திருக்க ஆண்டவரே. ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே குணமாக்கி ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே பூரண சமாதானத்தையும் சத்தியத்தோடு உன்னை அனுப்புவேன் என்று ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம் ராஜா. ஆண்டவரே இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே துக்கங்கள் ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, இனி சமாதானத்தை தேவன் கொடுத்துட்டீங்க அப்பா. அது போதும் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களும் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் வைத்திருப்பதை அறிந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே அதற்கெல்லாம் கர்த்தர் தாமே ஆண்டவரே பரிபூர்ண பதிலை தேவனாய் கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இனி வறண்ட நிலமாய் இராதபடி ஆண்டவரே அப்பா எங்களில் தண்ணீர் சுரக்கும்படியாக ஆண்டவரே அதோட பூரண தண்ணீரை தேவன் ஆண்டவரே சுரந்து ஓடி வருவார். இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பெறுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்தை நாங்கள் இந்நாள் முதல் கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காண உதவி செய்வீராக. தாசன் சொன்னது போல ராஜா ஆண்டவரே, அந்த 1ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள அந்த சமாதானம் இல்லை ராஜா. ஆண்டவரே 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யம் எங்களோடு பெருகி பூரணமாய் தந்து ஆண்டவரே தேவன் கிருபையாய் பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். கைகளை உயர்த்தி கேளுங்கள். இயேசுவே நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. எங்களை குணமாக்குறவர் நீர்தான், எங்களை ஆசீர்வதிக்கிற நீர்தான், எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் செய்கிறவர் நீர்தான். இந்த நிமிஷத்திலிருந்து எங்கள் சமாதானம் கூட இயேசுவே உம்முடைய சத்திய வாக்கின்படி பரிபூர்ணமாய் வருவதாக. இதோ நாங்கள் புறப்பட போகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் நோய்கள் சுகமடையட்டும், எங்கள் பிரச்சனைகள் மாறட்டும், எங்கள் சஞ்சலங்கள் மாறட்டும். தேவனே எங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் இருப்பதாக. உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கும். எங்களை தொற்று ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. 2ஆம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில்.
கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.